ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். இது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி காலையில் நான் வந்து இந்த காயெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ எல்லா காயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காயுமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். தக்காளி, அப்புறம் சுரைக்காய், கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கங்காய், சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருந்தேன் முந்தின நாள். இப்போ எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பரங்கிக்காய், சவுச்சவ்வு, எல்லாமே நம்ம இந்தியன் காயாக தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய், கொத்தரங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், அந்த மாதிரி எல்லா காயுமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பொங்கல் குழம்பு செய்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா எல்லா காயுமே கழுவி நல்லா இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தா பார்த்திங்கன்னா பருப்பும் இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன். சரி, அன்றைக்கி வந்து புது பேக்கெட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு புதுசாக பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, எல்லாமே புதுசாக ஓப்பன் பண்ணி போடுவேன். பொங்கல் அன்னைக்கு மட்டும் உப்பு அந்த மாதிரி எல்லாமே புது பேக்காக பிரித்து சமைக்கிறது வழக்கம். அதனால் இப்போ வந்து 1.5 கப்பு போல் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. கொஞ்சம் நேரம் போல் அது ஊறினா நல்லாயிருக்கும்ல சாம்பாருக்கு, அதனால் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் கூட நல்லா இப்போ அந்த பொங்கல் குழம்புக்கு நல்லா இப்போ கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம இப்போ இடையில பார்த்திங்கன்னா காலையிலே காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால் ஃபஸ்ட்டே நம்ம காய் அரைஞ்சிட்டோம்னா பெரிய வேலையை முடிஞ்சிடும். இந்த பொங்கல் குழம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பொடியெலாம் போட்டு செய்ய போகிறேன். ஒரு பொடி அரைச்சி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக பொங்கல் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசிலாம் இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன். பச்சரிசி நான் வந்து 2 பானையும் ஒரே அளவு தான், அதனால் 2 கப்பு எடுக்கிறேன் பச்சரிசி. இதையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா அந்த பால் பொங்கல் மாதிரி தான் செய்ய போகிறேன். பால் பொங்கல், சக்கரை பொங்கல். நான் வந்து இப்போ அந்த பொங்கலுக்கு வந்து பைத்தம்பருப்பு அதெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் பால் பொங்கல் மாதிரி செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த கழனியை ஊற்றி தான் அந்த பொங்கல் பொங்கி வரும்ல, அது மாதிரி அந்த தண்ணி ஊற்றிக்க போகிறேன். கழனி தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கிளாஸ் போல் பால் ஊற்றிருக்கேன். இப்போ ஊற்றி பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பானையை ஒரு முக்கா பானை ரெடியாக வச்சுருக்கேன். பாலும் கழனியும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவரது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், என்னோடது வந்து வெண்பொங்கல். இப்போ 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணலாம் யார் பொங்கல் வருது ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. நான் இப்போ அதுதான் சொல்கிறேன், சக்கரை பொங்கல் இது, வெண்பொங்கல் இது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ சைட்லேயே சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டும் இருக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கழுவி க்ளீன் பண்ணி அந்த காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். குக்கரில் வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, அதுக்கப்புறம் அந்த மொச்சக்காய் சொல்லுவாங்களே அதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் கலந்துட்டு நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல அதையும் இப்போது அந்த காயோடு சேர்த்துக்க போகிறேன். இந்த பொங்கல் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா காயும் சேர்ந்து பண்ணுறதுனால செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான தண்ணிலாம் ஊற்றிக்க போகிறேன். அடுத்தா பார்த்திங்கன்னா புளியும் ஊற வச்சுருந்தேன் ரெடியாக. இப்போ புளியும் கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். ரொம்ப நிமிஷத்தில் நமக்கு இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். அப்படியே 1 பாட்டு சாம்பார் மாதிரி. அடுத்தா பார்த்திங்கன்னா இப்போ வந்து புளியெலாம் ஊற்றியாச்சு. ஒரு 2 ஸ்பூன் போல் சாம்பார் பொடி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டுக்கலாம் நம்ம. அடுத்தா கூட நான் ஒரு வெங்காயம் மேலாப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ சாம்பாருக்கு எல்லாமே போட்டாச்சு. புளி, மிளகாத்தூள், அப்புறம் எல்லா காயும் போட்டிருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி போட்டாச்சு. இதை நான் இந்த குக்கரில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 1/2 hour போல் செட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வைக்க போகிறேன். நமக்கு நல்லா வெந்து ரெடியாகி வந்துடும். அந்த பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பொங்கல் குழம்பும் ரெடி ஆகிடும். இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா பொங்கல் வரத்துக்காக தான் வெயிட்டிங்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சக்கரை பொங்கல் போற போதே சக்கரை பொங்கலும் வந்துருச்சு எங்க வீட்ல. ஆமா சக்கரை பொங்கல் வந்துருச்சு. சக்கரை பொங்கல் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் சூப்பராக 2 பொங்கலுமே செமையாக பொங்கி சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் அரிசிலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். சைட்லேயே பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சிட்ருக்கேன் இப்போது. சரி இன்றைக்கி புதுசாக நெய் காய்ச்சலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக இப்போ நெய் காய்ச்சிட்ருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு ஊற்றுறதுக்கு. சக்கரை பொங்கலையும் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக கூட அந்த பால் பொங்கலையும் ஊற்றினா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இன்னொரு அடுப்பில் நெய் காய்ச்சிட்ருக்கேன். நம்ம நல்லா அரிசியை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 3/4 பதம் நல்லா சாதம் வெந்து வந்துருச்சு. இதில் உப்பு நெய் மட்டும் தான் லாஸ்ட்டில் சேர்க்க போகிறேன். வேறு எதுவும் சேர்க்க போகிறதுல அந்த மிளகு சீரகம் அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இப்போ 2 பொங்கலுமே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அச்சு வெல்லமும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 600 கிராமுக்கு மேலேயே எடுத்திருக்கேன் அச்சு வெல்லம். அதையும் கொஞ்சமாக நல்லா தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி, திராட்சை இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தா பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் குழம்புக்கு அந்த பொடி செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். நான் ஸ்பூன்லாம் எடுக்கல, கையளவு தான் போடுறேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் போல் மிளகு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்க போகிறோம். இந்த பொடி போட்டு இந்த பொங்கல் குழம்பு செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வாசனை வர அளவுக்கு அந்த அரிசிலாம் கொஞ்சம் பொரிஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், நமக்கு இப்போ இந்த பொடி ரெடி ஆகிடும். இது நீங்கள் சாதாரண சாம்பாருக்கெல்லாமே போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான மனம் நல்லாயிருக்கும். இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். அடுத்தா பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு இந்த சாதம்லாம் கூட நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் அச்சு வெல்லம் சேர்த்துக்க போகிறேன்.
நான் வந்து இன்றைக்கி பாகெல்லாம் எடுக்கல, அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். இந்த அச்சு வெல்லம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி வாசம் வந்துடும். அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா கூட நல்லா அச்சு வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் முந்திரி திராட்சைலாம் நல்லா நெய்யில் வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா நிறப்பானையாக நமக்கு சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உப்பும் போட்டுக்கிறேன் அந்த பால் பொங்கலுக்கு. அப்புறம் சக்கரை பொங்கலுக்கும் கொஞ்சமாக கூட உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஏலக்காய் பொடி, இது எல்லாமே போட்டாச்சு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கூட நான் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த பால் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சா நம்மளோட பால் பொங்கலையும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கும் இந்த முந்திரி திராட்சை மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ சாம்பாரும் பார்த்திங்கன்னா ரெடியாகி வந்துருச்சு. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்க போகிறேன். காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகலை, நல்லா பதமாக வெந்து ரெடியாகி வந்திருக்கு. ஒரு 1/2 hour போல் செட் பண்ணி வச்சேன். சூப்பராக வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடி, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்ததுனால ரொம்ப அது கொதிக்கலாம் தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து எல்லா பொடியுமே சேர்த்துக்கிறேன், அரைச்ச எல்லா பொடியுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது கூட கலந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொத்தமல்லி இலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான பொங்கல் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் என்ன நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். இது ஆறணும்னு பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிள்ளைங்களுக்கெலாம் கிளாஸு, அவருக்கும் ஆஃபீஸ் இருந்துச்சு. இப்போ அந்த இடையில இப்போ லன்ச் டைம் வந்தோடனே இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் சினிமாவுக்கு தான் போகிறோம். சிவானி வந்து கிளாஸில் இருக்கா, சரி அவளுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவளும் வந்தோடனே நானும் சாப்பிட்டுக்குவேன். இப்போ சிவானியும் வந்துட்டா, சரி அவளுக்கும் சாப்பாடு வச்சுட்டு இப்போ நானும் சாப்பிட்டுட்டேன். நம்மளோட சூப்பரான பொங்கல் பிளாக்கு செம்மையாக முடிய போகுது. இப்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடெலாம். சக்கரை பொங்கல் அப்புறம் அந்த பொங்கல் குழம்பும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக நல்லா வந்துருந்துச்சு. நானும் இப்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி உங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சாயந்தரம் போல் தான் படத்துக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் போல் ஆயிடுச்சு. ஒரு 6 மணி போல் படம். இப்போ வந்து இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். 5:45 மேலே ஆயிடுச்சு. சரி இப்போ தான் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ட்ரைவ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே தேட்டர் இருக்குது. சரி இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். சூப்பராக பொங்கல் டைமில் படம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலை ஜாலியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த பொங்கல் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேட்டர்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இந்த விஜய் படம் வந்திருக்குல்ல, அதுதான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.